நீங்க வெயிட் லாஸ்க்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய ப்ராப்ளம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு சிலர் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா டயட்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. பயங்கரமா எக்ஸர்சைஸ்லாம் பண்ணுவாங்க. ஆனா, ஒரு குறிப்பிட்ட வெயிட் அளவு குறைஞ்சதுக்கு அப்புறமா, அவங்களால வெயிட் லூஸ் பண்ணவே முடியாது. வெயிட் சுத்தமா குறையவே குறையாது. அவங்க உடம்பு அவங்களுக்கு எதிரா செயல்படுற மாரி அவங்களுக்கு தோணும். எனக்கு நான் எவ்வளோ பண்ணாலும் எனக்கு ஏன் வெயிட்டே குறைய மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட பசி ரொம்ப ஜாஸ்தியாகும். கிரேவிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதுக்கு முன்னாடி கூட அவங்க பேக்கரி பக்கம்லாம் நடந்து போயிருந்தாங்கன்னா, இனிப்பு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடலான்னு தோணாது. ஆனா இந்த வெயிட் லாஸ் டைம்ல ஒரு குறிப்பிட்ட உணவெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கும்போது தான், அந்த ஸ்மெல்லாம் அவங்கள சுண்டி இழுக்கிற மாரி இருக்கும். உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கும். முன்னாடி செஞ்சுட்டு இருந்தத விட இப்ப எக்சர்சைஸ் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்கன்னா, முன்னாடி அவங்க எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா இருந்தாங்களோ, அத விட இப்ப ரொம்ப டயர்ட் ஆன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, கம்மியா சாப்பிட்டோம் அப்படின்னா, உடம்பு வெயிட் ரொம்ப சீக்கிரமாவே குறைஞ்சிரும் அப்படின்னு. ஆனா, நம்ம உடம்பு ஒரு கணக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது. அதாவது உள்ள குடுக்குற கேலரிஸ் நம்ம வெளியில ஸ்பெண்ட் பண்ற கேலரிஸ விட கம்மியா இருந்தது அப்படின்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வெயிட் குறையும் அப்படிங்கிற ஒரு தாட் எல்லார் மைண்ட்லயுமே இருக்கும். ஆனா, இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்ம சாப்பாடு குடுக்கறத கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு சுத்தமா வெயிட் லாஸே ஆகாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது எதனால அப்படி நடக்குது? அப்போ என்ன பண்ணுனா நம்ம உடம்புல சேர்ந்திருக்கிற கொழுப்ப ரொம்ப சீக்கிரமா குறைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது உண்மை என்னன்னா, நம்ம சாப்பாடோட அளவ கம்மி பண்ணும்போது, நம்ம உடம்பு நமக்கு எதிரா செயல்படுறது கிடையாது. நம்மள பாதுகாக்க தான் முயற்சி பண்ணுது. இப்போ ஒரு குடும்பத்துல 30,000 வரைக்கும் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட செலவு எல்லாத்தையுமே அந்த 30,000த்துக்குள்ள பிளான் பண்ணி கரெக்ட்டா பண்ணுவாங்க இல்லையா? அவங்களுக்கே திடீர்னு அவங்க வாங்குற சம்பளம் கம்மியாயிடுச்சு. ஒரு 10,000 குறைஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களோட செலவு எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு அந்த 10,000த்துக்குள்ள அடக்குற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சுருக்கிக்குவாங்க. நம்ம உடம்பும் அதே தான் பண்ணுது. நம்ம குடுக்குற எப்பவுமே குடுக்குற உணவோட அளவ விட, நம்ம திடீர்னு உணவ எல்லாத்தையுமே கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா, உடம்பு என்ன நினைக்கும்னா, இவங்களுக்கு உணவே கிடைக்காது போல. இவங்க திடீர்னு ஏதோ ஒரு பஞ்சத்துக்குள்ள போயிட்டாங்க போல. ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் பஞ்சம் வந்தப்ப தானே சாப்பிடாம இருந்தாங்க. இந்த மாதிரி உடம்பு வெயிட் அதிகமாயிட்டு, உடம்ப குறைக்கணும் அப்படின்னு டயட் இருந்தவங்கலாம் அதிகம் யாரும் கிடையாதுல்ல. ஸோ இவங்களுக்கு ஏதோ ஒரு பஞ்சம் வந்துருச்சு போல. இப்ப நமக்கு சாப்பாடு கிடைக்காது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எங்கெல்லாம் நம்மளோட கேலரிஸ் பர்ன் ஆகுதோ, அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் கொஞ்ச நாளைக்குன்னு தான் நம்ம உடம்பு நினைக்கும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட மெட்டாபாலிசம் நம்ம வளர்சிதை மாற்றம் ரொம்ப ரொம்ப ஸ்லோ ஆயிடும்னு சொல்றாங்க. நம்ம உணவோட அளவை குறைக்கும் போது. அதனால தான் தைராய்டு பேஷண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு ஒர்க் ஆகுற அதே மெத்தட்ஸ், அதே வெயிட் லாஸ் டயட் எல்லாமே அவங்களுக்கும் ஒர்க் ஆகாது. ஏன்னா நார்மலாவே அவங்களோட வளர்சிதை மாற்றம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸோ அதனாலேயே அவங்க உடம்பு முடிஞ்ச அளவுக்கு அந்த எனர்ஜியெல்லாம் ஸ்டோர் பண்ணி தான் வைக்க ட்ரை பண்ணும். ஸோ இதை வந்துட்டு ஒரு ஸ்ப்ரிங் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு ஸ்ப்ரிங்கை நம்ம எப்படி அழுத்த அழுத்த எந்த அளவுக்கு அதிகமாக அழுத்தம் கொடுக்குறோமோ அது அந்த அளவுக்கு வேகமாக பவுன்ஸ் ஆகி மேலே போகும். அதே மாதிரி தான் நம்ம உடம்ப நம்ம எந்த அளவுக்கு சப்ரஸ் பண்ணி வைக்கிறோமோ, ரொம்ப உணவு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்தி வருத்தி வெயிட் லாஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறோமோ, அந்த ரீகெயின் ஆகுற வெயிட் இருக்குல்ல, நம்மளால சுத்தமா முடியலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி பழையபடி சாப்பிடும்போது முன்னாடி இருந்த வெயிட்டை விட வெயிட் இன்னும் அதிகமாகிறதுக்கு இதுதான் ஒரு காரணம்னு சொல்றாங்க. இது எல்லா விலங்குகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பேசிக்கான பயாலஜி தான். நம்ம உடம்புக்கு நம்ம வெயிட் குறையணும், நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இயற்கை நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடிய முதல் கட்டளையா இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி நம்மள உயிரோட வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்மளோட மெட்டாபாலிசத்தை முடிஞ்ச அளவுக்கு உடம்ப ஸ்லோ பண்ணி வைக்கும். ஸோ உடம்ப ரொம்ப வருத்தி நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு ரொம்ப முயற்சி பண்ணீங்கன்னா முதல்ல ஒரு வாரத்துல நல்லா வெயிட் குறையும். அடுத்த வாரம் அப்படியே குறைஞ்ச வெயிட் அப்படியே இருக்கும். அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களோட பசி பயங்கரமா அதிகமாகும். உங்களோட கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமாகும். ஸோ நீங்க என்ன நினைப்பீங்க? என்னோட டயட் தான் ஒர்க் ஆகல. ஸோ நான் கொஞ்சம் ஏதாவது எக்ஸசைஸ் அதிகம் பண்றேன். ஜிம்ல நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரத்தை அதிகம் பண்றேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போதும் அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம உங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே கம்மியாயிடும். முன்னாடிலாம் ரொம்ப சுறுசுறுப்பாக நடந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த வெயிட் லாஸ் ஜர்னி ஆரம்பிச்சதுக்கப்புறம் எந்நேரமும் ரொம்ப சோர்ந்து போய் சோஃபாலேயே உட்காந்துருப்பீங்க. உடம்பு அசைக்கிறத உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுவீங்கன்னு சொல்கிறேன். இதுவுமே உங்கள் உடம்பு முடிஞ்ச அளவுக்கு எனர்ஜி எல்லாத்தையுமே சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஹட்ஸா ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழங்குடியின மக்களை வச்சு இந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் பண்ண ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அவங்க நினச்சிருப்பாங்க இவங்க மைல் கணக்காக தினமும் நடப்பாங்களாமா. பழங்கால மக்கள் மாதிரி இவங்க இந்த வேட்டையாடி அதில் கிடைக்கக்கூடிய உணவுகள் நிறைய நடப்பாங்களாம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பயங்கரமாக இருக்குமா. ஸோ அப்போ இந்த ஸ்டடி பண்ணவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, இவங்களோட கேலரிஸ் நிறைய இவங்க பேர்ன் பண்ணுவாங்க போல அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இவங்க பண்ண ஸ்டடியோட ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் உட்காந்து வேலை செய்யும் போது அவங்களுக்கு எவ்வளோ கேலரிஸ் பேர்ன் ஆகுதோ அதே அளவு தான் இவங்களுக்கும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க.
ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம உடம்போட உழைப்பை ரொம்ப திடீர்னு அதிகம் பண்ணிட்டோம், உணவோட அளவை ரொம்ப கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட மற்ற இயக்கங்களோட வேகத்தை எல்லாத்தையும் குறைச்சி வச்சிருச்சு அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஒரு பஞ்சம் வரும்போது அந்த டைமில் இந்த சேவ் பண்ண எனர்ஜி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம உடம்பு நல்ல எண்ணத்தோடு தான் நம்மளோட மெட்டபாலிசம் ஸ்லோ பண்ணி வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட ஃபோனை எடுத்துக்கோங்களேன். ஒரு 20% பேட்டரி கீழே போயிடுச்சு, லோ பேட்டரி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ஹெவியான கேம் ஓப்பன் பண்ணுறீங்க விளையாடணும்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனில் திடீர்னு பேட்டரி அதிகமாயிருமா என்ன? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா திடீர்னு உங்கள் ஃபோனில் பிரைட்னஸ் எல்லாமே கம்மியாயிடும். இந்த பேட்டரி சேவிங் மோட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிடும். அதே மாதிரி தான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்ம உடம்பு கிட்டத்தட்ட ஒரு பேட்டரி சேவிங் மோடுக்கு போயிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஹேக் பண்ணி நம்மளோட மெட்டபாலிசமை ஸ்பீட் பண்ணி எப்படி வெயிட் நல்லா குறைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. அதுக்காக டயட்டே பண்ணாதீங்க, எக்ஸசைஸே பண்ணாதீங்க, இதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு கிடையாது. நம்ம இருக்கிற விரதமும் சரி, ஃபாஸ்டிங்கும் சரி, நம்ம பண்ணுற எக்ஸசைஸும் சரி, நம்ம உடம்புக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை மட்டுமே பண்ணிட்டு இருந்தால் நமக்கு வெயிட் கம்ப்ளீட்டாக குறையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக குறையாது. இதை நம்ம எப்படி பண்ணலாம்னா, நம்ம உடம்ப அந்த பஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம போயிடக்கூடாது, நம்ம உடம்ப நினைக்கக்கூடாது. அதனாலேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 4 to 8 வாரம், அதாவது 1 to 2 மாதம் வரைக்கும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவோட மொத்த அளவுல இருந்து ஒரு 15 to 20% மட்டும் கம்மி பண்ணுங்க. ரொம்ப ஒரேடியா கம்மி பண்ணிட்டு உடம்பு பசி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு திருப்பி போய் சாப்பிட ஆரம்பிக்காதீங்க. ஒரு 5ல் 1 பகுதியை மட்டும் கட் டவுன் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 8 வாரம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் பிரேக் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி சாப்பிடுங்க. திருப்பியும் ஒரு 8 வாரத்துக்கு அதை கண்டினியூ பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் உடம்பு அதை பேலன்ஸ் பண்ணிக்கும். ஓகே, நமக்கு உணவு கிடைக்குது, நம்ம ரொம்ப ஒரு பஞ்சத்தில் கிடையாது, ஒரு ஸ்டார்வேஷன் மோட், ஒரு பட்டினி நிலைமையில நம்ம கிடையாது அப்படின்னு உடம்பு அதை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கும். ஸோ அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸசைஸ் நிறைய பண்ணி நம்ம நிறைய ஸ்வெட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெயிட் ரொம்ப சீக்கிரமாக குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு எக்ஸசைஸை பயங்கரமாக ஹெவியாக பண்ணுறீங்க, அதை பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு பயங்கரமாக பசிக்குது, கண்டிப்பாக ஏதாவது நிறைய சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் உங்களோட கெப்பாசிட்டியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எடுத்தோன்னா அந்த மாதிரி ஹெவியாக பண்ணி உங்கள் உடம்பை ரொம்ப டயர்ட் ஆக்கிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் பண்ணுனா உங்களுக்கு உடம்பு சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகும், ரொம்ப டயர்ட்னஸ் இல்லாமல் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணால் எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு யோகாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் உங்கள் மசில்ஸை நல்லா பில்ட் பண்ணுறதுக்கும் உள்ளே இருக்கிற உறுப்புகள், உங்களோட நுரையீரல், உங்களோட இதயம் எல்லாத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவி செய்யும். அடுத்து 3வதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்காக சும்மாவே உட்காந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த எக்ஸசைஸை கம்மி பண்ணிட்டு இந்த நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனசிஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். அதாவது தினமும் அந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த அரை மணி நேரம் எக்ஸசைஸ் மட்டுமே உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு உதவி செய்யாது. ஸோ அந்த நேரத்தை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நாள் ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு நிறைய நடக்கிறது, நாள் ஃபுல்லாக சுறுசுறுப்பாக இருக்கிறது, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் மெய்டு வச்சுருந்தீங்க, வேலை செய்யறதுக்கு ஆள் வச்சுருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை கம்மி பண்ணிட்டு வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே நீங்களே செய்ய ஆரம்பிங்க. நிறைய நடங்க, சைக்கிள் ஓட்டுங்க. பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்குலாம் ஸ்கூட்டர்லையோ இல்லை கார்லையோ போகாமல் முடிஞ்ச அளவுக்கு சைக்கிளில் போங்க, இல்லைன்னா நடந்து போங்க. படி ஏறக்கூடிய இடங்கள்லாம் உங்களுக்கு முழங்கால் வலி இல்லாமல் இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு படிகளை யூஸ் பண்ணுங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குன்னு சொல்லிட்டு காலையில் ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிறது, எந்த வேலையுமே செய்யாமல் அப்படியே போட்டு வச்சிருக்கிறது, இந்த மாதிரி இருக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களையே நீங்களே தள்ளியாவது உடம்பை எந்நேரமும் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது உங்களால் ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 5000 to 7000 ஸ்டெப்ஸாவது நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய புரதத்தோட அளவு, உங்கள் மாவுச்சத்தோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அதுக்கு பதிலாக கொஞ்சம் நல்ல குவாலிட்டி புரதத்தை எடுத்துக்கோங்க. அதுக்காக நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் மாதிரி வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. உணவுலேயே நம்ம சாப்பிடக்கூடிய நல்ல புரதங்களோட சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, சைவம் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். புரதம் சாப்பிட்றது எப்படி நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாவுச்சத்துள்ள உணவு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே அடுத்த வேலை பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் புரதம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் பசி தாங்கும். இந்த புரதத்தை மெட்டபாலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல இருந்து நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகும். நம்ம சாப்பிடக்கூடிய இந்த புரதங்களில் உள்ள இந்த அமினோ ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்டபாலிசமை நல்லாவே ஸ்பீடப் பண்ணும். ஸோ இதனாலேயே நீங்கள் புரதத்தை அதிகமாக சாப்பிடும்போது வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸியாக நடக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு கைப்பிடி அளவு ஏதாவது புரதம் ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டுக்கிட்டே இருங்க உங்களோட உணவில். இல்லை நீங்கள் 3 வேளை தான் சாப்பிட்றீங்கன்னாலும் ஒரு 4 கைப்பிடி அளவு புரதமாவது ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்றணும்.
இப்போ உங்களோட வெயிட் ஒரு 55 கிலோ இருக்குன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 45 to 50 கிராம் ப்ரோட்டீனாவது கண்டிப்பாக உங்களோட உணவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கிராஷ் டயட் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட மொத்த உணவுல இருந்து ஒரு 15% இல்லைன்னா ஒரு 20% மட்டும் அதோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கம்மி பண்ணிட்டு அந்த அளவுக்கு மட்டும் கேலரி டெஃபிசிட்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களால ஒரு 4 to 8 வாரம் ரொம்ப ஈஸியா அந்த டயட்டை ஃபாலோ பண்ண முடியும். திருப்பி நம்ம எப்படியும் 2 வாரம் பிரேக் தான் எடுத்துக்க போறோம். மறுபடியும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்டு இருந்தீங்களோ உங்களோட பழைய உணவு முறையை இப்போ சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிடும் போதும் திருப்பியும் இந்த இனிப்பான உணவுகளுக்கெல்லாம் போகாம நீங்க எப்பவும் சாப்பிடுற மாதிரி அந்த புரதத்தோட அளவும் சரி மாவுச்சத்தோட அளவும் சரி மெயின்டைன் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த 15% நீங்க கம்மி பண்ணீங்கல்ல அதை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அதாவது உங்க உடம்புக்கு சப்போஸ் நீங்க சாப்பிட்டு இருக்கிற உணவோட அளவு 10ல ரொம்ப பட்னி இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த 2 வாரம் நீங்க நல்லா வயிறு நிறைய சாப்பிடும்போது உங்க உடம்புக்கு ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த 2 வாரம் முடிச்சுட்டு திருப்பி நீங்க கொஞ்சமா அந்த கேலரி டெஃபிசிட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதாவது ஒரு 8 வாரம் டயட் பண்ணுங்க, 2 வாரம் பிரேக் எடுத்துக்கோங்க, திருப்பி 8 வாரம் டயட் பண்ணுங்க. நான் வெயிட் லாஸ் பண்ற வரைக்கும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாவது இந்த டயட் நான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஒரு 3 மாதம் நீங்கள் கம்ப்ளீட்டாக டயட்டில் இருப்பீங்க, வெயிட் நல்லா குறையும். திருப்பியும் உங்களோட பழைய உணவு முறைக்கு போகும்போது உங்கள் உடம்புக்கு அதெல்லாம் புதுசாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எடை ரொம்ப கூட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரேக் எடுத்து பண்ணும்போது உங்கள் உடம்புக்கு அந்த வெயிட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லாவே பழகிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த 2 வாரம் பிரேக் எடுத்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு உங்களோட எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா 1 கிலோ 2 கிலோ வெயிட்டாவது கூடும். ஆனால் அதுக்காக உடனே பதட்டம் ஆகாதீங்க. ஐயோ நான் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், இப்போ திருப்பி வெயிட் கூடிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப பதட்டம் ஆகாதீங்க. உடம்புல எடை கூடுதா குறையுதாங்கிறத விட உங்கள் உடம்புல சேர்ந்திருக்கிற கொழுப்பு கம்மியாயிட்டு தசைகள் நல்லா பில்ட் ஆகுதா, இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது உங்களோட டயட் எக்ஸசைஸ்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதுக்காக வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும்னு உங்க உடம்பை ரொம்ப வருத்திக்காதீங்க. நம்ம ஏதோ பஞ்சத்துல இருக்கிறோம், நம்ம ரொம்ப பட்னியில இருக்கோம் அப்படின்னு உங்க உடம்பை நினைக்கிற அளவுக்கு உடம்பை ஒரேடியா புஷ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா உங்களோட மொத்த உணவோட அளவை ரொம்ப கம்மி பண்ணாதீங்க, நிறைய புரதம் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹெவியா எக்ஸசைஸ் பண்ணாம நாள் ஃபுல்லா முடிஞ்ச அளவுக்கு நடந்துக்கிட்டு ஏதாச்சும் வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரேடியா ரொம்ப ஹார்டா டயட் பண்ணாம இந்த மாதிரி பிரேக் எடுத்து பண்ணுங்க. இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வெயிட்டே குறைய மாட்டேங்குது, எவ்வளோ வெயிட் குறைஞ்சாலும் டக்குன்னு ஏறிடுது அப்படின்னா இந்த மெத்தட் கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆகும். கண்டிப்பா முயற்சி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.